அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பே அக்கௌண்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அக்கௌண்ட்டு டெலீட் ஆனாலோ, அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆனாலோ, அல்லது மொபைல் சேஞ்ச் பண்ணாலோ, இது மாதிரி காரணத்தினால இந்த கூகுள் பே அக்கௌண்ட்டு திரும்ப ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஜிபே அப்ளிகேஷனை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் எந்த மொபைல் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் மெயில் ஐடி எந்த மெயில் ஐடி இந்த ஜிபே அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் எத்தனை மெயில் ஐடி ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ உங்கள் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சில டைம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், இல்லைனா சில டைம் மெசேஜும் வரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு, அது ஆட்டோமேட்டிக்காகவும் எடுத்துக்கிச்சு. இப்போது வெரிஃபைங் ஓடிபின்னு வருது. ஸோ இது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போது நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேணாம், அப்புறமா வேறு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நாட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது ரைட் சைடில் மேலே ஃபோட்டோ ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது ஆக்டிவேட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ ஐக்கானை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காட்டும், அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அல்லது வேறு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மேலே சர்ச் பேங்க்ஸ்ன்னு இருக்குது, அதுலேயும் நீங்கள் பேங்க் நேம் என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் உங்கள் மொபைலில் எத்தனை சிம் போட்டிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் ஜிபேவில் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த சிம் எந்த ஸ்லாட்டில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டிங் எஸ்எம்எஸ்ன்னு வருது. இந்த டைமில் இந்த சிம்மில் எஸ்எம்எஸ் போகிற மாதிரி பேலன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா மெயின் பேலன்ஸ் ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். எஸ்எம்எஸ் செட்டிங்ஸு மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் எரர் வருது அப்படின்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அது மாதிரி பாருங்கள், ஈஸியாக கிளியர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட்னு வந்துருச்சு. செட் யூபிஐ நம்பர்னு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் தேவையில்லை. அதனால் நாட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதுதான் இப்போ ப்ரைமரியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்கள் இந்த ஜிபே நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் ஆட் ஆகும், டெபிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஜிபே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.